वेदापहारगुरुपातकदैत्यपीडाद्यापद्विमोचनमहिष्ठफलप्रदानैः कोऽन्यः प्रजा पशुपति परिपातिकस्य पादोदकेन सशिवः स्वशिरोद्धृतेन वेदापहारगुरुपातकदैत्यपीडाद्यापद्विमोचनमहिष्ठफलप्रदानैः कोऽन्यः प्रजा पशुपति परिपातिकस्य पादोदकेन सशिवः स्वशिरोद्धृतेन नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमः सभायै अस्मद्गुरुपरम्परायै नमः 13வது பத்தியம் ஸ்ரீ ஸ்தோத்திர ரத்னத்தில் 11, 12 ஆகிய பத்தியங்கள் எல்லாம் யார் பரமாத்மா என்பதை வேதோக்தமாக அதையெல்லாம் நமக்கு காண்பித்தார். பரதேவதா பாரமார்த்தியம் அந்த ஞானம் நமக்கு வேணும். சரணாகதி பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு அருகதை இருக்கோ அவரிடத்துல போய் நம்ம மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணணும். அப்போ தான் மோட்சம் கிடைக்கும். அதையெல்லாம் நமக்கு தெளிவிக்கிறதுக்காக கஸ்ரீ ஸ்ரீயஃப் பரமசத்வ சமாசயக்கா கஃப் புண்டரீகநயனः புருஷோத்தமः கஹான்னு 12வது பத்தியம் மூலமாக அதையெல்லாம் காண்பித்தார். இருந்தாலும் லோகத்தில் ஸ்ருதியை அத்தியனம் பண்ணுறவா ரொம்ப குறைவு. அதிலும் அதில் இருக்கக்கூடிய ஞானத்தை எல்லாம் பூர்ணமாக தெரிஞ்சின்றவா ரொம்ப ரொம்ப குறைவு. அதே சமயத்தில் லோகத்தில் ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்குது. அப்போ ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையே மக்கள் அதை பிராமான்யமாக எடுத்துப்பா பாவிப்பா. அப்படி பார்க்கச்சே பிரஜாபதியான சதுமுக பிரம்மாவுக்கும் பசுபதியான ருத்ரனுக்கும் நிறைய அவர்களுக்கு அனுகூலமாக அவர்களை ரொம்ப சிரேஷ்டியமாக பேசக்கூடிய வச்சனங்கள்லாம் இருக்குது. அப்போ அதையெல்லாம் என்ன செய்வது அப்படின்னு கேட்டால் அதற்கு அழகாக இந்த 13வது பத்தியத்தில் அவரிடத்தில் இருக்கக்கூடிய சில தோஷங்கள்லாம் புராணங்கள்லாம் எடுத்து கூறுகின்றன. அந்த தோஷங்கள்லாம் பகவானிடத்தில் கிடையாது. அதனால் பிரபல தமோபபிரம்மண பிரசித்தியை பராவர விவேக லிங்க பூத்தை உதந்தை உத்தரமாக வேதாபஹார இது. பிரபலமாக இருக்கக்கூடிய தமோமயமான கிரந்தங்கள்னு சிலதுக்கெல்லாம் பெயர் உண்டு. சதுர்முக பிரம்மாவுக்கும் இந்த முக்குணங்கள் உண்டுன்றதுனால அவர் சத்வம் ஓங்கி இருந்தபோது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையே அப்படியே பகவானை ஸ்ரீமன் நாராயணனை பரமாத்மாவாக பாவித்து அந்த புராணங்கள் எல்லாம் ஏற்றினாராம். அவருக்கு ரஜோகுணம் தமோகுணம் அதிகமாக இருக்கும்போது எழுதப்பட்ட புராணங்களில் மாற்றி தனக்கும் அல்லது ருத்ரனுக்கு இவர்களுக்கெல்லாம் ஒரு மகாத்மியத்தை சொல்லி எழுதினதா அது பாவிக்கப்படுறது கருதப்படுகிறது. அப்படி அவர விவேக லிங்க பூதைகி எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்ற லிங்கங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு பார்க்கும்போது அவருடைய விற்த்தாந்தங்களை கொண்டு இதை சமர்த்தனம் செய்கின்றார். வேத அபஹார இதி. அதில் வரைச்சி முதல்ல மது கைட்டபர்கள்கிட்ட பிரம்மா என்ன பண்ணுறார், வேதத்தை தொலைச்சிடுறார். தனக்கு உபதேசம் பண்ணப்பட்ட வேதங்களை எல்லாம் அவர் தொலைத்து விடுகின்றார். அதை அவரே சொல்கிறார். தத்தோ வச்சனம் ஈசானம் பிரஹ வேதைஹி வினாக்கிருதः அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். வேதாமே பரமம் சக்ஷு வேதாமே பரமம் தனம் வேதாமே பரமம் தாம வேதாமே பிரம்மச்சோத்தமம் மம வேதா ஹிருதா சர்வே தானவாபியாம் பலாதிதः அந்தகாரா இமே லோகா ஜாதா வேதைர் விவர்ஜிதாக வேதே ஹ்யேதேஹம் கிம் குர்யாம் லோகான் வை 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 ஸ்ரஷ்டு முத்யதः அஹோபத மகத்துக்கம் வேதநாசனஜம் மம அப்படின்னு அவரே இதை சொல்கிறார். ஆஹா, வேதங்கள் தான் என்னுடைய கண்கள், வேதமே என்னுடைய சொத்து, அதுவே என்னுடைய இருப்பிடம், அதுவே எனக்கு எல்லாம், எப்படி நான் சிருஷ்டியெல்லாம் பண்ண போகிறேன்னு தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தினாராம் இந்த தானவர்களால் இது அபகரிக்கப்பட்டதேன்னு. ஸோ அது அவருக்கு ஒரு ஒரு தோஷம். அது
பரமாத்மாவாக இருந்தால் அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஆனால் இவர் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஜீவக்கோட்டில் இருக்கிறதுனால அவருக்கும் இந்த பிரமங்கள்லாம் ஏற்பட்டு அவர் அசக்தி இருந்தனால அவர் அப்படி அந்த வேதங்களை எல்லாம் தொலைத்து விட்டார். அதனால் அவருக்கு அந்த தோஷம் இருக்குது. அதற்கு பிறகு குரு பாத்தகம் வந்து இப்போ இவருக்கு ருத்ரனுக்கு போகிறது. அதில் வரைச்சி அவரே சொல்கிறார், பெருமாளிடத்தில் சொல்லிச்சு இந்த மாதிரியாக ததக்ரோத பரீதேன சம்ரக்தனயனேன ச வாமாங்குஷ்டநகாக்ரேன சின்னம் தஸ்ய சிரோமயா பிரம்மா என்ன சொல்கிறார், யஸ்மாத் அனபராதஸ்ய சிரச்சின்னம் துவயா மம அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு சம்வாதம் வரைச்சி அவரே சொல்கிறார். இந்த மாதிரி நகாக்ரேன நகங்களை கொண்டு துண்ட வெண்பிரையன் ஏதாவது இதில் வரைச்சி சாபம் தீர்த்த ஒருவனூர்லாம் அகவாரெலாம் பாடுறார். அது இந்த விற்த்தாந்தம் தான். பிரம்மாவனுடைய தலையை இவர் கொய்தினார். அதனால் அவருக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷமானது அதான் ஒட்டி கொண்டது. ஸோ வேத அபகாரன்றது பிரம்மாவுக்கு போச்சு. குரு பாத்தக தைத்திய பீடாதி இவர்களுக்கும் அந்த தைத்திய பீடனம்லாம் உண்டு. அப்போ பகவான் தான் இப்போ இவர்களெல்லாம் காப்பாற்றுவார். ஸோ தாங்களே காப்பாற்றிக்கொள்ளும் சக்தி கூட அவர்களுக்கு கிடையாது. ஆபத் விமோச்சனை தைத்திய பீடாதி ஆபத் விமோச்சனை எப்போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்ததோ அவர்களை போய் பகவானிடத்தில் பிரார்த்திப்பா. பகவான் வந்து அவதாரம் பண்ணி அவர்கள் எல்லாம் காப்பாற்றுவார். மகிஷ்ட பலப்பிரதானகி அவர்களுக்கு எப்படி அந்த சிவத்துவம் வந்தது, பிரம்மாவாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கணும் இல்லையா? யார் கொடுத்தா? அப்படிப்பட்ட பலனெல்லாம் பகவான் கொடுத்தானோ. அதுக்கும் சுவாமி அழகாக எடுத்து காண்பிக்கிறார். தயோஹோ மகிஷ்ட பலப்பிரதானம் ச தத்ரைவ உக்தம்னு மகாபாரதத்தில் வரக்கூடிய பிரமாணங்கள் எல்லாம் காட்டுறார். சுவாமி தேசம் இல்லாட்டி நமக்கு இத்தனை விஷயங்கள்லாம் இன்றைக்கி இத்தனை புஸ்தகங்கள் இன்றைக்கி வேணால் நம்ம ஏஐ இதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சுட்டுருக்கோம் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி. சுவாமி அத்தனை கிரந்தங்களை எல்லாம் ஒரே இதை தான் பார்த்துருக்க முடியும். அவ்வளோதான் அவகாசம் வந்திருக்கும். அதை வாசித்து ஏகசந்த கிராகியாக இருக்கிற மொத்தத்தையும் நன்னா கிரகிச்சுன்னு நமக்கு அந்த பிரமாணங்கள் எல்லாம் காட்டுறது. மகாபாரதத்தில் லட்ச ஸ்லோகங்கள் இருக்குது. குண்டதரோபாக்கியானே யுககோடி சகசிராணி விஷ்ணுமாராத்திய பத்மபூ புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவானிதி சுஷ்ருமஹ இதி அப்படின்னு சுஷ்ரும இதி அப்படின்னு யுககோடி சகசிராணி பல யுகங்கள் பல கோடி யுகங்கள் அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் சதுர்முக பிரம்மா பகவானை ஆராதித்து பத்மபூஹு சதுர்முக பிரம்மா திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவான் இந்த 3 லோகங்களுக்கும் தாத்தாவாக இருக்கக்கூடிய அந்த பதவியை பெற்றான் அப்படின்னு. அப்புறம் உபாக்கியானந்தரே வேறு உபாக்கியானத்தில் பார்த்து மயா சிருஷ்டபுரா பிரம்மா மத்யஜ்ஞம் அயஜஸ்த்வயம் ததஸ்தஸ்மை வரான் பிரீதோ ததாம் யஹமனுத்தமான் மத்புத்திரத்வம் ச கல்பாதோ லோகாத்யக்ஷத்வமேவ ச. அதற்கு பிறகு இதுவும் பிரம்மாவை பற்றி அவருக்கு நான் கொடுத்தேன்னு பகவான் சொல்கிறார். என்னுடைய பிள்ளையாகவும் ஆக்கி அவனுக்கு அந்த அவருக்கு அந்த லோகாத்தியக்ஷத்வத்தையும் கொடுத்தேன்னு. அப்புறம் யுதிஷ்டிர சோகோபநாதே அந்த கட்டத்தில் விஸ்வரூபோ மகாதேவ சர்வமேதே மகாக்ரதோ ஜுஹாவ சர்வபூதானி ஸ்வயம் ஆத்மனா இதி ததா மகாதேவ சர்வமேதே மகாத்மா உத்வா ஆத்மானம் தேவதேவோ பபுவ விஸ்வான் லோகான் வியாபிய மிஷ்டம்பிய கீர்த்தியா விராஜதே துதிமான் கிருத்திவாசா இதி. பெரிய யாகங்கள்லாம் பண்ணி அனைத்தையும் கொடுத்து ருத்ரன் அவர் என்ன பண்ணார், கிருத்திவாசஸ் அது வந்து தமிழில் கூட எல்லாம் கீர்த்திவாசன்லாம் வச்சுருக்க கிருத்திவாசன் அதான் அவருக்கு கிருத்தி அப்படின்னு அதுக்கு யானையினுடைய தோல் அதை குறிக்கிறது. அப்படி மகாதேவனுக்கும் சிவனுக்கும் அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு பகவான் இங்கே சாதிக்கிறார். அதாவது இங்கே ஆள வந்தார் பகவான் கொடுத்தது அந்த இதெல்லாம் எடுத்துக்காட்டி பலப்பிரதானைகி அவர்கள் அனுகிரகிக்கப்பட்டவர்கள். கோன்ய பிரஜா பசுபதி பரிபாத்திகஸ்ய. இப்போ யார் நீங்கள் சொல்லுங்க. இப்போ பிரஜாபதின்றது வாஸ்தவத்தில் யார், பசுபதி யார்? இப்போ பகவான் தான் அவர்களுக்கு அந்த தன்மைகள் எல்லாம் கொடுத்து அவர்கள் அந்த மாதிரி இருக்குமாறு செய்கின்றான். கஸ்ய அதற்கு மேலே கஸ்ய பாதோதகேன. இப்போது
இந்த விருத்தாந்தம் இருக்கு இல்லையா, வாமன அவதாரமாக வாமனனா அவதரித்தார், திருவிக்ரமனா மாறினார். அப்போ அவருடைய திருவடியானது சத்தியலோக பரியந்தம் போச்சு. பிரம்மா அதற்கு ஆராதித்து அனுகிரகங்களை பெற்றார். அந்த ஜலத்தை ஸ்வசிரோதிருத்தேன தன்னுடைய சிரசில் தாங்கிக் கொண்டு அவருக்கு அந்த சிவபெருமானுக்கு அந்த இது கிடச்சிது, சிவத்வம், அந்த பசுபதி. இதெல்லாம் மங்களகரமான பாதோதகேன ச சிவஹன்னு பழகப்படும். சிவஹன்னா மங்களம்னு அர்த்தம் இருக்குது. சிவசப்தத்துக்கு மங்களம் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அவர் அவ்வாறு ஆனார் அப்படின்னு ரொம்ப அழகாக அதையும் எடுத்து காண்பிக்கிறார். ஸோ பகவான் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தினாலேயே இதர தேவதைகள் எல்லாம், சதுர்முக பிரம்மாவாகட்டும், ருத்ரனாகட்டும், இந்திரன் முதலியவர்கள் எல்லாம் இவருடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினாலேயே அந்தந்த பதவிகளை அவர்கள் வகிக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த பெயர் புகழ் எல்லாம் கிடைச்சிருக்கே தவிர சுவாபாவிகமாக அவர்களுக்கு கிடையாது. எம்பெருமான் ஒருவனே பரமாத்மா என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக காட்டுகின்றார் இந்த 13வது பத்தியம் மூலமாக. கஸ்யோதரே ஹரவிரிஞ்ச முகః பிரபஞ்சः கோ ரக்ஷதி மம ஜனிஷ்ட ச கஸ்ய நாபேः கிராந்த்வா நிகீர்ய புனருத்கிரதி த்வதன்யः கः கேன வைஷ பரவானிதி சக்ய சங்கः. கஸ்யோதரே ஹரவிரிஞ்ச முகः பிரபஞ்சः கோ ரக்ஷதி மம ஜனிஷ்ட ச கஸ்ய நாபேः கிராந்த்வா நிகீர்ய புனருத்கிரதி த்வதன்யः கः கேன வைஷ பரவானிதி சக்ய சங்கः. 5 பத்தியங்களாக பகவானுடைய, அதாவது அவன் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய தன்மை, சர்வஸ்மாத் பரன் என்பதையெல்லாம் காண்பித்து கொண்டு வந்து இந்த பத்தியம் இதற்கு அடுத்ததோடு நிறைவு செய்ய போகின்றார். கஸ்யோதரே ஹர விரிஞ்ச முகஹா பிரபஞ்சஹா அப்படின்னு முந்தின பத்தியத்தில் வேதாபகார குருபாதக தைத்திய பீடாதியில் வந்து வேதாபகாரமானது சதுர்முக பிரம்மாவுக்கு, குருபாதகம் சிவனுக்கு, தைத்திய பீடா தியாபத் விமோச்சன இந்திரனுக்குன்னு அது அவர்களுக்கும் இருந்தால் கூட எல்லாமா சேர்ந்து இப்படியெல்லாம் அவர்களுடைய ஆபத்தையும் போக்கி அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தவன் பகவான் என்பதெல்லாம் காண்பித்தார். மேலும் அவர்களும் இன்னும் புரிய வைக்கிறதுக்காக அவர்களும் சிருஷ்டி ஸ்திதிக்கு எல்லாம் உட்பட்டவர்கள், பகவானே அவர்கள் எல்லாம் படைக்கின்றான். லோகத்தில் இப்படி பிரமை இருக்கலாம், இவர்களெல்லாம் படைக்கப்படாதவர்கள் அப்படின்னு பிரமை இருக்கலாம். இல்லை, கஸ்ய உதரே எவருடைய திருவயிற்றில் ஹரவிரிஞ்ச முக பிரபஞ்ச பிரபஞ்சம் இருக்கும்னா யாருடைய திருவயிற்றில் இந்த பிரபஞ்சமானது இருக்கின்றது யோசிச்சு பாருங்க. அது பகவானுடைய திருவயிற்றில் தான். அந்த பிரபஞ்சத்தில் யாரெல்லாம் இருக்கா? ஹர விரிஞ்ச முக. ஹரன்னு சிவனுக்கு பெயர், விரிஞ்சன்னு பிரம்மாவுக்கு, முகஹான அவன் முதலியவர்கள்லாம் தாத்பரியம். பிரம்மா சிவன் எல்லாருமே. அதை சுவாமி தேசிகன் இதுக்கு வியாக்கியானம் பண்ணிச்சு, ஏவம் தத்தத் பக்தைஹி பரத்வேன கல்பித்தையோகோ. அவர்களுக்கு பக்தர்கள்லாம் இருக்கா, அவர்கள்லாம் என்ன பண்ணுறா, அவரவர்கள் கொண்டாடக்கூடிய தேவதைகள் எல்லாம் பரன் அப்படின்னு அவள் கல்பித்தம் பண்ணி வச்சுருக்கா, கல்பனை பண்ணி வச்சுருக்கா. பிரஜாபதி பசுபத்யோகோ விற்த்தாந்தைஹி தயோகோ அனீஸ்வரத்வ கர்மவஷ்யத்வாதிகம் பகவதः ஏவ சர்வேஸ்வரத்துவம். அவர்களுக்கு கர்மவஷ்யதா உண்டு, அவர்கள் ஈஸ்வரன் கிடையாது என்பதையெல்லாம் காண்பித்து பகவானுக்கு மட்டுமே அந்த சர்வேஸ்வரத்வம் திருடீகிருத்தம் இதையெல்லாம் காண்பித்தார். இப்பொழுது அத தஸ்யோகோ அத தயோகோ ததன்யேஷாம் ச அனீஸ்வரதையா சம்மதானாம் அவிசேஷேன பாரதந்திரிய சிருஜ்யத்வ சம்ஹாரியத்வாதி பிரதர்ஷகைஹி தாமசாதி புராணேஷ்வபி பிரசித்ததையா சர்வலௌகிக பரீட்சக சம்மதைஹி அசக்கிய அப்பன்னவைஹி ஆச்சரிய சேஷ்டதைஹி பராவரத்வ விவேகம் பிரதிஷ்டாபேதி கஸ்யோதர். இப்போ தாமச புராணங்கள்லேயே ரொம்ப பிரசித்தமாக அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கக்கூடிய புராணங்கள்லேயே இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வேற எங்கேயோ சொல்லப்பட்டால் பரவாயில்ல, அவர்களுக்கு எங்கெல்லாம் மகிமையை சொல்லப்பட்டிருக்கோ அங்கேயே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு கஸ்யோதரன் ஆரம்பிக்கிறார்.
அனீஸ்வரத்தையா அவர்கள் ஈஸ்வரன் அவர்களுக்கு ஈஸ்வரத்தன்மை கிடையாதுன்ற விஷயங்கள் எல்லாம் அதில் வச்சு எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹா மிருத்யூர் எஸ்யோபசேஷனம் ச அப்படின்னு இது வந்து ஸ்ருதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது சுபால உபனிஷத்து போன்ற மகாபாரதம், வைஷ்ணவ அதாவது விஷ்ணு புராணம், விஷ்ணு தர்மோத்தரம், இப்படி எல்லாத்துலேருந்து எடுத்து காண்பிக்கின்றார் சுவாமி. அத்தனை இது இருக்குது. அதற்கடுத்து சரி சிருஷ்டி பண்ணார், உதரத்தில் வச்சுட்டு இருக்க. கோ ரக்ஷதி இமம் அஜனிஷ்டச்ச கஸ்யனா அபேஹே, யாரெல்லாம் படைத்தார். மேபி அவருடைய திருவுந்தியில் இந்த உலகமானது போய் இருந்திருக்கலாம் அவருடைய திருவயிற்றில். ஆனால் அவர் படைத்தாரன்னு கேட்டால் படைத்ததும் அவரே. ரக்ஷதி ரட்சிப்பவரும் அவரே. நஹி பாலன சாமர்த்தியம் ரிதே சர்வேஸ்வரம் ஹரிம் ஸ்திதோ ஸ்திதம் மகாப்ராஜ்ஞ பவத்யன்யஸ்ய கஸ்யசித் சிருஜத்யேஷ ஜகத் சிருஷ்டௌ ஸ்திதௌ பாதி சனாதனஹ ஹந்தி சைவாந்தகத்வே ச ரஜசத்வாதி சம்சயः இதி. இது விஷ்ணு புராண வச்சனம். இது பாலன சாமர்த்தியம் ரிதே சர்வேஸ்வரம் ஹரிம் ந கஸ்ய, வேறு யாருக்கும் கிடையாது. பகவானை விட்டால் காப்பாற்றக்கூடிய இது வேறு யாருக்கும் கிடையாது. அதே மாதிரி அவர்களுடைய ஸ்திதி இருக்கணும், அதை பார்த்துக்கொள்வது பகவானுடைய காரியம். சுஜதி அவனே படைக்கின்றான், அவனே ஹந்தி அந்தகத்வே கடைசியில் வந்து அவனே வந்து இந்த சம்ஹாரம் செய்கின்றான், எல்லாம் பகவான் தான்றதெல்லாம் காட்டி அஜனிஷ்டச்ச கஸ்யனாபேஹே பகுஸ்யாம் பிரஜாயேன்னு சங்கல்பம் பண்ணி அந்த ஜனிஹேத்து பகவான் தான், அதையெல்லாம் அன்பிக்கணும். அஜனிஷ்ட கிராந்த்வா நிகீரிய புனர்கிரதி துவதன்ய, இந்த உலகத்தை எல்லாம் அளந்தானவன். கிராந்த்வா எஸ் திரிஷு விக்ரமணேஷுன்னு ஸ்ருதி வந்து கொண்டாடுறது வாமன அவதாரத்தை. திருவிக்ரம அவதாரத்தை நிறைய இடத்துல பகவானை பற்றி ஸ்ருதியில் வச்சனம் பார்க்கலாம். கிராந்த்வா நிகீரிய, இந்த உலகத்தை விழுங்கி புனகா உத்கிரதி துவதன்ய, யாரால் முடியும்? உண்டு உமிழ்ந்து இந்த மாயையான இந்த சேஷிதங்கள்லாம் பண்ணுறதுக்கு உன்னை தவிர வேறால முடியும் அப்படின்னு கேட்டுன்ட்டு கஹ் கேனவா ஏஷ பரவானிதி சக்கிய சங்கா, யார் உன்னை தவிர வேறு யாரும் அந்த சர்வஸ்மாத் பரன் கிடையாது, இது யாருக்கு சந்தேகம் இருக்க முடியும் அப்படின்னு எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் சாதிக்கின்றது. இதுக்கும் மறுபடியும் நிறைய வச்சனங்கள் இருக்குது. ஏகோஹவை நாராயண ஆசித் பிரம்மா நேஷானோன்னு சுவாமி தேசிகனும் மோட்ச தர்மத்திலேருந்து ஸ்ருதியிலேருந்து மாற்றி சதபத பிராமணத்திலேருந்து எல்லாத்துலேயும் எடுத்து ரொம்ப அழகாக இதில் காண்பிக்கின்றார். அதனால் ஸ்ரீ வாராகே கடைசியாக சொல்லச்சு நாராயண பரோதேவ தஸ்மாத் ஜாத்ததுர்முகா தஸ்மாத் ருத்ரோ பவத்தேவி சச்ச சர்வஜதாம் கதைத்தின்னு இது நமக்கு ஆழ்வார்களும் எடுத்து காண்பிக்கிற. நாராயண நான்முகனை படைத்தான்னு இதெல்லாமும் நான் வந்துட்டுருக்கு. இப்படி உன்னை தவிர யாரால் இந்த காரியங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நித்திய முக்த கோஷியில் யாராலையும் இதெல்லாம் பண்ண முடியாது, பகவான் மட்டுமே. தத்வான் பரவான் அப்படின்னு எல்லாத்தையும் காண்பிச்சு இந்த ஸ்லோகங்கள் பரியந்தம் பகவானுடைய அந்த ஔன்னத்தியம் அதை காமிச்சிட்டு கடைசியில் அடுத்த பத்தியத்தை சொல்ல போகிறார். இது தெரியாமல் ஜனங்க இருக்காளே அப்படின்னு. அது கீதையில் வரக்கூடிய பாவம் தான் அது. அதை அடுத்ததில் நம்ம பார்க்கலாம். நமோ யாமுனாய நமோ நமः. நமோ யாமுனாய நமோ நமः. நம சபாயை அஸ்மத் குரு பரம்பராயை நமः. நமஸ்காரம்.